ஹலோ எவ்ரிவான். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் டெய்லி நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ வந்து சார். ஒரு ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய வயசு வந்து ஒரு 35 இருக்கும். என்னதான் அவர் வந்து நீதி நேர்மை இதெல்லாம் பார்த்து அப்படியே அவர் வாழ்ந்தாலுமே அவருடைய நிலத்துல பாத்தீங்கன்னா பயிர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஹார்ட் ஒர்க் பண்றாரு, ஏதோ பண்றாரு, முயற்சிகள் நிறைய பண்றாரு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவருடைய நிலத்துல பயிர்கள் வந்து சரியா வரல. அவர் வந்து பல தடவை வந்து அந்த மாதிரி இதாகி என்னடா இது, நம்மளே வந்து ஒரு 4, 5 தடவை ட்ரை பண்ணி பார்த்துப்போம். சரியா வரலைனா தான் இவ்வளோ கடுப்பாகும். விவசாயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது இதா இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது அவர் பல தடவை வந்து முயற்சி பண்ணி, சரியா விளையாம போனதுனால, அவர் என்ன முடிவு பண்ணாரு, தன்னுடைய நிலத்தையே வித்துறலாமா பேசாம, அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து ரோட்ல உட்காந்துருந்தாரு. அந்த வழியா வந்து ஒருத்தர் போறாரு. ஒரு வழிப்போக்கர் போறாரு. இவரை பார்த்துட்டு அவர் வந்து பேசுறாரு. "என்ன தம்பி என்ன ஆச்சு? ஒரு மாரியா உட்காந்துருக்கீங்க என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் சொல்றாரு, "இந்த மாரிங்க எனக்கு பிரச்சனை." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவ்வளவுதான் விஷயம். என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மந்திர விதை இருக்குது. நான் அந்த விதையை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமே அந்த விதையை போட்டீங்கன்னாக்க பயங்கரமா வந்து உங்களுக்கு வந்து விளைச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை ஒண்ணு கொடுத்துட்டு மந்திரத்தையும் சொல்லி தராரு. சரிங்க நான் இந்த தடவை வந்து விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த விதைகளை வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 2, 3 நாள் ஆகுது, யோசிச்சுட்டே இருக்காரு. அப்பயும் பண்ணலாமா வேணாமா, மந்திர விதையா நம்ப முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மண்டைக்குள்ள திரும்பவும் வந்து ஒரு மாதிரியா ஓடிட்டு இருக்கு. உடனே சரி என்னதான் நடந்தாலும் இந்த தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போயிட்டு உழவு பண்ணிட்டு தண்ணியை விட்டுட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா பயிரை போடுறாரு. போட்டுட்டு பாத்தீங்கன்னாக்க கொஞ்ச நாள் ஆகுது, எதுவுமே ஆகல. என்ன ஊர் மக்கள் எல்லாம் வராங்க, வந்துட்டு இவரை பாக்குறாங்க, பார்த்துட்டு வந்து ஏளனமா சிரிக்கிறாங்க. ஏப்பா மந்திர வேதம்லாம் உனக்கு இருக்குதா? அவன் தான் ஒரு ரூசு, அவன் சொல்றான்னா நீயும் வந்து அதை நம்பிட்டு இருக்கிறியே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ ஏமாந்துட்ட இந்த தடவையா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஏளனம் பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க கிட்ட சொல்லிட்டு இவர் வந்து நிலத்துக்கு பயிருக்கு போய் நீர் பாய்ச்சாரு. ஓகேங்களா? கொஞ்ச நாள் போகுது, ஒரு 2 மாசம் ஆச்சு. அப்புறமே பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சமா துளிர் விட்டு வருது. பயங்கரமா லேட்டா தான் வந்திருக்கு. பட் ஆனா வந்து வந்துருச்சு, துளிர் விட்டு வந்திருக்கு. இவன் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏப்பா இப்பதானா இப்பதானா துளிரே விட்டுருக்குது, என்னமோ பெருசா விளைஞ்சிட்ட மாதிரி, போன விளைச்சல்ல உனக்கு வந்துச்சு அந்த மாதிரி கூட வரும்ல, நம்ம இதுக்கே வந்து இவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டிஸ்கரேஜ் பண்றாரு திரும்பவும். உடனே இவன் வந்து திரும்பவும் வந்து இல்ல கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எம்டிக்கிட்டே தான் இருந்தான். தண்ணி எம்டிக்கிட்டே இருந்ததுல ஒரு நாள் பாத்தீங்கன்னாக்க பயங்கரமா வந்து பயிர் விளைஞ்சிச்சு. அப்புறமே பாத்தீங்கன்னா அந்த ஊரை சுத்தி இருக்கிற எந்த நிலத்திலயுமே இல்லாத அளவு இவன் வந்து பெரிய அளவுல அறுவடை பண்றான். அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா இவன் மேல வந்து ஊர் மக்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை வருது. அப்புறமே வந்து உண்மையிலேயே வந்து மந்திர விதை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட வந்து எல்லாரும் கேக்குறாங்க. ஆமா அப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு இவனும் சொல்றான். அப்புறமே கொஞ்ச நாள் ஆகுது, அடுத்த வெள்ளாமையை போடுறாங்க. அப்புறமே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திர விதையை கொடுத்துட்டு போனார் இல்லையா, அவர் வராரு. வந்துட்டு என்ன தம்பி நான் கொடுத்த மந்திர விதையை நீங்க பயன்படுத்தினீங்களா, என்ன அப்படி உண்மையிலேயே அவன் இருக்கிறத நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல நீங்க கொடுத்தது ஒரு சாதாரண விதை தான், நான் வந்து நம்பிக்கையோட இருக்கணுங்கிறதுக்கோசரம் எனக்கு நீங்க வந்து அதை வந்து மந்திர விதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் வந்து என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தேன்னா நீங்க வந்து அப்படி ஒரு ஐடியா பண்ணி அந்த விதையை என்கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிறது எனக்கு அப்புறமே தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமே நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பவும் வந்து நான் நம்பல. அறுவடை பண்ணதுக்கு அப்புறமே தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. கடினமான உழைப்ப வந்து நான் போடாம வந்து எனக்கு வந்து அறுவடை சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுதான் வந்து நான் பண்ண தப்பு. அதுக்கப்புறமே தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட இவர் சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னாக்க, மந்திரம்லாம் கிடையாதுங்க. ஃபுல்லா நம்பிக்கையோட உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு எதை வேணாலும் பண்ணுங்க. அது வந்து நிச்சயமா வந்து ஈடேறும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி மூலியமா நான் சொல்ல வர்ற விஷயம். ஓகேங்களா? எனிவே நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இந்த ஸ்டோரி பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் திரும்பவும் நாளைக்கு உங்களை வேற ஒரு ஸ்டோரியோட சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் நரேந்திரன்.